சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம், கருமந்துறை, கரியகோயில், கல்வராயன் மலைப்பகுதிகளில் ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ், வாழப்பாடி டிஎஸ்பி ஆனந்த், மதுவிலக்கு டிஎஸ்பி சென்னகேசவன் தலைமையில் 145 போலீசார் கள்ளச்சாராய வேட்டையில் இன்று ஈடுபட்டனர். ட்ரோன் கேமரா பயன்படுத்தி கள்ளச்சாராய விற்பனை குறித்தும் சோதனையில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டமைப்பின் தலைவர் அதியமான் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அருந்ததியர் முதுகில் திருமாவளவன் குத்துவதாகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுவதாக இரட்டை வேடம் போடுவதாகவும் கூறினார். இதேபோன்று கிருஷ்ணசாமியும் அருந்ததியருக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இருவரின் முகத்திரையை கிழித்து உண்மையை மக்களுக்கு தான் புரிய வைப்பேன் என்று தெரிவித்தார். ஆதரவு வாய் எப்ப பேசினாலும் அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் சொல்லிக்கிறாரு, இன்னொரு பக்கம் முதுகுல குத்துறாரு. கிருஷ்ணசாமியாவது நேரடியா இருக்கிறாரு, அவர் நெஞ்சில குத்துறாரு. திருமாவளவன் முதுகுல குத்துறாரு. இதுதான் நாங்க இப்ப எல்லா பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது உண்மையும் கூட. சேலத்தில் நடைபெற்ற நாய் கண்காட்சியை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாய் உரிமையாளர்கள் தங்களது நாய்களை கண்காட்சிக்கு கொண்டு வந்திருந்தனர். கண்காட்சியில் பல்வேறு உயர் ரக ஜாதிகளை சேர்ந்த நாய்கள், பராமரிப்பு மற்றும் வளர்க்கும் முறை, அவற்றின் கீழ்ப்படிந்த தன்மை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. சேலம் இடங்கனசாலை மற்றும் இளம்பிள்ளை சுற்றுவட்டார போதகர்கள் இணைந்து நடத்தும் கிறிஸ்துமஸ் கலை விழா இளம்பிள்ளையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்டு இளைஞர்கள் நடனமாடியும் பொது மக்களுக்கு வாழ்த்துக்கள் கூறியும் கேக் வெட்டியும் கொண்டாடினார்கள். குற்றவாளியை கண்டறிந்து கைது செய்து துரித நடவடிக்கை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து 1 மாதத்திற்குள் வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு 16 மாதங்கள் சிறை தண்டனை பெற்றுதந்த சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தை சேர்ந்த காவல் உதவி ஆய்வாளர் சத்தியமூர்த்தி உட்பட 4 பேரை சேலம் மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபினப்பு பாராட்டி வெகுமதி வழங்கினார். ஜவ்வரிசியின் விலை சரிவால் சேலம் குரங்கு சாவடியில் உள்ள சேகோசர் நிறுவனத்தில் 1 லட்சம் ஜவ்வரிசி மூட்டைகளும் சேகோ ஆலைகளில் 1 லட்சம் மூட்டைகளும் தேக்கமடைந்துள்ளன. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 90 கிலோ சேகோ மூட்டை 4800 வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 3400 முதல் 3500 வரை விற்பனை செய்யப்படுகிறது. விலை குறைவால் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வாழப்பாடி அடுத்த அனுப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் பழனியம்மாள் மகள் பரமேஸ்வரி. BE இங்கிலீஷ் பட்டதாரியான இவர் சேலத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார். நேற்று இரவு அத்தனூர் பட்டி பகுதியில் உள்ள அவரது வீட்டில் கழிவறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். பணிபுரியும் இடத்தில் ஒருவரை காதலித்து வந்த நிலையில் வேறு மாப்பிள்ளை பார்த்ததால் தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். திருவண்ணாமலையில் நடக்கும் தீபத் திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் தீபத்தை கண்டு வணங்கி செல்வார்கள். அவர்கள் பயன்படுத்தி போட்டு செல்லும் குப்பைகளை அகற்றுவதற்காக சேலம் மாநகராட்சியில் இருந்து 120 தூய்மை பணியாளர்கள் 2 பேருந்துகளில் திருவண்ணாமலைக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். அங்கு 7 நாட்கள் தங்கி இருந்து பணியை மேற்கொள்ள இருப்பதாக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்று வந்த புத்தக திருவிழா டிசம்பர் 9ஆம் தேதி திங்கட்கிழமையுடன் நிறைவு பெறுகிறது என மாவட்ட ஆட்சித் தலைவர் அறிவிப்பு. சேலம் மாவட்டத்தை 3ஆக பிரித்து ஆத்தூரை தலைமையிடமாக கொண்ட ஒரு மாவட்டம், திருச்செங்கோட்டை தலைமையிடமாக கொண்ட ஒரு மாவட்டம் என 3ஆக பிரிக்க வேண்டும் என்றும் அதனால் நிர்வாக சிரமங்கள் தவிர்க்கப்படும் என்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். குமாரபாளையம் திருச்செங்கோடு மட்டும் எடுத்தோம்னு சொன்னா நாமக்கல் மாவட்டத்தில் 4 தொகுதி இருக்கும். அந்த 2 எடப்பாடி